ஹாய் எவ்ரிவன். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ரிசப்ஷனை ஒரு எக்ஸ்பிளனேஷன் எடுத்துக்கலாம், இல்லை vlogன்னு எடுத்துக்கலாம். எப்படி இது ஆரம்பிச்சிச்சு, எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு, யார் யார் இருக்காங்க, ஸோ எல்லாத்தையும் வந்து சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு vlog மாதிரி ஒரு வீடியோ ட்ரை பண்ணலாம். பேக்ரவுண்டில் வாய்ஸ் ஓவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஜாலியாக ரிலாக்ஸாக உட்காந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள் வீடியோவை. டைமை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்கள் டைம் இல்லை வேறு ஏதாவது வேலை இருக்குன்னா போய் பாருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சும்மா ஜாலியாக போட்டு விட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கும் நம்மளோட ரிசப்ஷன் வீடியோ. போகலாமா வீடியோக்குள்ள? ஃபர்ஸ்ட் எங்களோட பிளான் என்னன்னா, பிரியாவை தான் வந்து ட்ரெஸ் சூஸ் பண்ணுது. அவள் வந்து இந்த பச்சை கலரில் ஒன்று எடுத்தா. இது வந்து பால் பச்சை. ஆக்சுவலி வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஷைனிங் ப்ளூ மாதிரி தெரியும், பட் அது வந்து பால் பச்சை தான். அண்ட் நம்மளுக்கு கேமராமேன் தெளிவாகவே சொல்லிட்டாரு, இதை நீங்கள் லைட்டிங்ஸ்லாம் போட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ மாதிரி தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே கலர்ல உள்ள ஒரு ஷர்ட்டும் வெளியே ஒரு சில்வர் கலர் கோட் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் ஃப்ராக் வந்து இவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் எடுத்து தான் தைச்சாங்க. வெறும் 2000 to 3000 தான் ஆச்சு ஃப்ராகுக்கான மெட்டீரியலே. ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் ரெண்டல்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். ரெண்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயோ போயிடுச்சு எக்ஸ்பென்ஸ். ஸோ அதை ஜஸ்ட் நம்ம சொந்தமாகவே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து பக்காவாக தைச்சாச்சு. எனக்கு வந்து கோட் சூட் நான் ரெடிமேடாக தான் எடுத்தேன். ஸோ நான் கோட் சூட் போட்டுக்கிட்டேன், பிரியா வந்து ஃப்ராக் போட்டுக்கிட்டா. ரெண்டு பேரும் பக்காவாக கீழே போயிட்டு பைரோ என்ட்ரியில என்ட்ரானோம். ஆக்சுவலி இந்த பைரோ என்ட்ரிலாம் யார் அரேஞ்ச் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, கதிரேசன் கேட்டரிங் சொல்லிட்டு கேட்டரிங் ஒருத்தர், அவர் தான் வந்து பைரோ நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பைரோ வந்து அவரே அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. கீழே ஒரு 4 பைரோ, ஸ்டேஜில் ஒரு 2 பைரோ மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பைரோ என்ட்ரியில உள்ள வந்து ரிசப்ஷன் ஸ்டேஜில் நானும் பிரியாவும் நின்னதுக்கு அப்புறம் ஒருத்தராக வர ஆரம்பிச்சாங்க. அதுல முதல்ல யார் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பேஷண்ட் தான். இவங்க நேம் வந்து உஷான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, உஷா மேம் இவங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னோட பேஷண்ட் தான், வள்ளியம்மைன்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட், அவங்க வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தாரான்னு சொல்லிட்டு அவங்களும் நம்மளோட பேஷண்ட் தான், அவங்க வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா, சித்தி, அத்தை 3 பேரையும் ஒண்ணா நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுத்தோம். என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து ஃபேமிலி வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. தஞ்சாவூர்ல இருந்து கிளம்பி வராங்க, டிராபிக்ல ஸ்டக் ஆயிட்டாங்க. ஸோ அதனால முதல்ல நம்ம ஆட்களை வச்சு, பையன் வீட்டு சைட்ல இருக்கிற ஆட்களை வச்சு போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தோம். ஸோ இவங்க பாத்தீங்கன்னா நம்ம தெரபிஸ்ட் தான், நெல்ஷியான்னு சொல்லிட்டு பேரு. அதுக்கப்புறம் இவரும் நம்ம தெரபிஸ்ட் தான், பேபி இவர் பேரு. அதுக்கப்புறமும் நம்ம பேஷண்ட் ஃபேமிலியோட வந்திருந்தாங்க. அவர் வந்து இவர் பேர் வந்து பாலசேகரன். இவர் தான் நம்மளோட பேஷண்ட். அவரோட சன் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ். ஸோ அவங்க எல்லாம் வந்து ஃபேமிலியோட பாப்பாவை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அத்தையும் சித்தியும் தனியாக நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒருத்தராக மொத்தமாக வந்து ஒரு வேனில் ஏற்றிட்டு வந்துட்டோம். அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சாங்க. இவரெல்லாம் வந்து எங்கள் வீட்டு எதிர்க்கவே இருக்கார், எதிர் வீட்டுக்கு பக்கத்து வீடில் இருக்கிறவர். அவர் வந்து ரொம்ப நல்லா என்கிட்ட பேசுவார். அதுக்கப்புறம் இதுவும் நம்ம தெரபிஸ்ட் தான், தெரபிஸ்ட் மல்லிகா. அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டோட வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து நம்ம ஸ்ட்ரீட்டில் தான் இருக்காங்க. முக்கியமாக இவங்க வந்து டெய்லர். பிரியாவுக்கு ஜாக்கெட் கல்யாணத்துக்கு தைச்சதே அவங்க தான். அப்புறம் நானும் அம்மா உட்காந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் நானும் அம்மா பிரியா 3 பேரும் உட்காந்து போட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இவங்க வந்து என் வீட்டு எதிர்க்கவே இருக்கிறாங்க. இவங்க பேர் ரேகா. இவங்க வந்து டீச்சரா இருக்காங்க ஆக்சுவலி. அதுக்கப்புறம் நம்ம ப்ரோ ஜெயமணிவேல் ப்ரோ. ஸோ அவர் வந்து அவங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அவர் வருவாருன்ட்டு. ஸோ நம்ம நிறைய பேருக்கு இன்விடேஷன் கொடுப்போம், வரன்ட்டு அப்புறம் வரமாட்டாங்க. பட் ஆனால் இவர் வந்து இவரோட வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஏன்னா இவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் யூடியூப்ல எவ்வளோ பிஸின்ட்டு. ஸோ அதே மாரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட வந்தது, அதான் அவங்களோட டீம்மேட்ஸோட வந்தது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கப்புறம் என் மதர் சைடில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டோங்க. 2 ஹவர்ஸ்க்கு ஒரு ட்ரெஸ்ஸு, 2 ஹவர்ஸ்க்கு இன்னொரு ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நான் நெக்ஸ்ட் அப்படியே ஷெர்வானிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டார்க் ப்ளூ கலர்னு சொல்லலாம். டார்க் ப்ளூ கலரில் ஷெர்வானி. ஏன்னா பிரைடோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா லெஹங்கா பிளான் பண்ணியிருந்தாங்க ப்ளூ கலரில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ளூ ஷெர்வானி போட்டுக்கலாம்னு சொல்லி நான் ப்ளூ ஷெர்வானி போட்டுக்கிட்டேன். முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே 2 பைரோ செட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ மாலையை மாற்றும் போது கரெக்டாக அவங்களும் பைரோவை ஃபயர் பண்ணாங்க. அது ரொம்பவே பார்க்க விஷுவலாக சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க பெரிய மாமாவோட மொத்த ஃபேமிலியே கூட்டிகிட்டு மேலே ஏறிட்டாரு அவரு. அதுக்கப்புறம் நடராஜ் அண்ணன் சொல்லிட்டு ஒருத்தர், அவரோட ஒய்ஃப் நடராஜ் அண்ணன். ஏன்னா அவரெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பர்சன் என்னோட லைஃப்ல. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒன்னா நின்றுக்கிட்டு நம்ம போட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் எங்க பெரியக்காவும் மாமாவும் நின்னாங்க. நாங்க 4 பேர் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் எங்க சின்ன மாமாவோட மொத்த சொந்தக்காரங்களும் வந்து நின்று போட்டோல நின்று இருந்தாங்க. அதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு.
என் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா கேக்கோட கிளம்பி வந்துட்டாங்க. ராம் பிரியான்னு போட்டு கேக்கோட கிளம்பி வந்துட்டாங்க. பார்ட்டி பாப்பர் முத கொண்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க. எடுத்துட்டு வந்து டான்ஸ் எல்லாம் போட்டாங்க. டான்ஸ் ஸ்டெப் போட்டது மட்டும் இல்லாம என்னையும் சேர்ந்து டான்ஸ் ஆட சொன்னாங்க. எனக்கு ஆட வரல. சரி ஓகே, சும்மா கேக்க மட்டும் வெட்டிட்டு பிரியாக்கு ஊட்டி விட்டேன் நானு. நடுவில் இவங்க இந்த பக்கம் பார்ட்டி பாப்பர் இந்த பக்கம் உடைச்சிட்டாங்க. இந்த பக்கம் ரஞ்சித் வந்து இது ஸ்னோ ஸ்ப்ரே அடிச்சு விட்டான். அது வந்து அடிச்ச காத்துல மூஞ்சில எல்லாம் ஒட்டிக்குச்சு ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்னா நின்று ஒரு போட்டோ எடுத்தா. முடிச்ச கையோட இவர் வந்து என் ஃப்ரெண்டு உதய்குமார்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவரோட ஒய்ஃப் நந்தினி, அவங்க 2 பேரும் நம்ம காலேஜ் டைம்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. அவங்க வந்து ஒரு டான்ஸை போடலாம்னு சொல்லி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு சுத்தமா வரல. சரி ஓகே நீ சொல்ற, ஏன்னா இப்பதான் அவங்களுக்கும் அப்பதான் மேரேஜ் ஆச்சு. சரி ஓகே அவன் சொல்றானேன்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் போட்டுட்டு இருந்தேன் நானும். அதுக்கப்புறம் பிரியாவோட அப்பாவும் அம்மாவும் நின்னாங்க. 4 பேர் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் பெங்களூர் சைட்ல இருந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ், அத்தையோட பையன், அதுக்கப்புறம் சித்தி பையன், ஸோ அவர் எல்லாம் ஒன்றா நின்னாங்க. அதுக்கப்புறம் எங்க சின்ன மாமாவும் சேர்ந்து கூடவே நின்றுட்டு ஒரு போட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் பிரியாவோட பெரியப்பா நின்னாரு, அவர் கூட சேர்ந்து ஒரு போட்டோ. அதுக்கப்புறம் இவங்க நம்ம தெரபிஸ்ட் தான் கௌஷிகா, அவங்க கூட சேர்ந்து ஒரு போட்டோ. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா நின்று ஒரு போட்டோ எடுத்துட்டோம். அப்புறம் எல்லாம் பந்தியில உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ஜாலியா பேசிட்டு சாப்பிட்றாங்க. நாங்க தான் ப்ரெஷர்ல இருந்தோம். எல்லாம் ஜாலியா சாப்பிட்டு பேசிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரியாவோட ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒரு ஃப்ரேம்ல நின்று எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பிரியா ரிலேட்டிவ்ஸ் ஜாஸ்தி, அதனால தனித்தனியா நின்னும் போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நானு, என்னோட அப்பா அம்மா, பிரியா அவளோட அப்பா அம்மா எல்லாம் ஒன்னா நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோம். நானும் பிரியாவும் கீழே இறங்கி சாப்பிட போயிட்டோம். சாப்பிடும்போது ஆஸ் யூஷுவல் ஊட்டி விட சொல்லி போட்டோ எடுப்பாங்க, அது உங்களுக்கே தெரியும். அதையும் ப்ரொசீஜர் முடிச்சாச்சு. முடிச்ச கையோட ஒரு சில போட்டோஸ்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் ஒரு விதமாக போஸ்டர்ஸ்லாம் கொடுத்து எடுத்துக்கிட்டோம். அந்த போட்டோஸ்லாம் கூட நம்ம இன்ஸ்டா போஸ்ட்ல அப்லோட் பண்ணியிருப்போம், அதை கூட செக் பண்ணி பாருங்க. ஃபோட்டோஸ்லாம் ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. நம்ம ஃபோட்டோகிராஃபர் வந்து ஏலியன்ஸ் ஃபோட்டோகிராஃபின்ற ஒரு டீம் தான். விதவிதமாக போஸ்டர்ஸ்லாம் கொடுக்க சொல்லி பயங்கரமாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தாங்க. ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு எல்லா ஃபோட்டோஸும். ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் அவங்க சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் அந்த போஸ்ட்லாம் நம்ம போஸ்ட்டை போயிட்டு இன்ஸ்டாவில் செக் பண்ணி பாருங்க. இன்ஸ்டாவோட பேஜ் லிங்கை கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபோட்டோஸ்லாம். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் மேரேஜுக்கு நைட்டு நிம்மதியாக தூங்கிட்டோங்க. அடுத்த மேரேஜ் வீடியோவையும் இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி அடுத்த வீடியோவாக போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. லவ் யூ ஆல், பாய்.